அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடு. ஆனால் இந்த கன்னிராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த கன்னிராசியில் 4வது வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறது, கன்னிராசிக்கு 4வது வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி அடைகிறது டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும். இந்த 24 நாள் எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சுக்கிரனை மட்டும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரன் வந்து 4வது வீட்டுக்கு போகிறார். அந்த 4வது வீடுன்றது வீடு, குடும்பம், வாகனம், மன அமைதி, தாய், சொத்து, உங்களுடைய இருப்பிட சூழல் இது எல்லாத்தையும் நம்ம குறிக்கக்கூடியத நாள் இருக்குது. அதாவது வந்து நாளுன்ற சுகஸ்தானம் அப்படின்னு பேர். ஸோ அந்த சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் ஜென்ரலாக நன்மைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், வீட்டில் வந்து அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும், வாகனம், சொத்து இதெல்லாம் வந்து திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த லக்கு, வீடு வாங்குற லக்கு, வாகனம் வாங்குற லக்கு வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மனநிலையில் வந்து ஒரு நிம்மதி இருக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கஷ்டப்பட்டு தேவலாம் அந்த அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது, அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் வந்து ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஆடம்பரமான பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு சோஃபா வாங்கணும், ஒரு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஷாண்ட்லியர் வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், இல்லை பைக் வாங்கணும், இந்த மாதிரி ஆடம்பரம்னு நம்ம சொல்லக்கூடிய ஆடம்பரம்னு நம்ம சொல்ல முடியாது, இன்றைக்கி எல்லாமே தேவையாயிடுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் லக்ஸரியாக நம்ம வந்து என்ன சொல்ல லக்ஸரியாக வாழ்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் லக்ஸரி பொருட்கள் நீங்கள் வாங்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. உங்களுடைய ஏற்கனவே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க, இந்த காலகட்டத்தில் அது அமையறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறதை குறைச்சிக்கணும். மாதிரி வீட்டு செலவினங்கள் அதிகரிக்கும், அதையும் நமக்கு குறைச்சிக்கணும். அது உறவினர்களுடைய தலையீடு இருக்கும், அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து பொதுவாக இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான இது இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்லாட்டினா ரிமோட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அமையிறது இந்த காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி உங்களோட சீனியராக இருக்கக்கூடியவங்க, பெண்கள், இவங்களுடைய சப்போர்ட் வந்து ஒர்க் இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வந்து நீங்கள் அட்மினாக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான துறையில் இருந்தாலும் சரி, இல்லை ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி துறையில் இருந்தாலும் சரி, இன்டீரியர் டிசைன் அதில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டாலிட்டி ஜாப்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றமான காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட், நல்ல இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகரிக்கும். உங்களை பற்றின மதிப்பு வந்து அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ரியல் எஸ்டேட்டு இல்லாட்டினா ரெண்டல் விடுறது, ரியல் எஸ்டேட் நடத்துறது, இது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கான இல்லை இன்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்டீரியர் நம்மளால சொன்ன மாதிரி இன்டீரியரில் இருந்தாலோ டெக்கரேஷனில் இருந்தாலோ, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஃபேன்சி ஐட்டம் விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது, நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய மூடு நல்லா இல்லைன்னா அப்போ போய் டிசிஷன் எடுக்கிறது, அது மாதிரி மூட் பேஸ்டு டிசிஷன் எடுக்கிறத வந்து எடுக்க வேணாம். இப்போ திடீர்னு சொல்கிறாங்க உடனே ஆர்வத்தில் போய் ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நடந்துடும். அதனால் வந்து நம்மளுடைய மூடு இப்போ அதீதமாக இருக்குது, நம்ம அப்புறம் யோசிச்சு நாளைக்கு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆஃபீஸில் வந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் பாலிடிக்ஸ் இருக்கும், அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம பேர் நாளைக்கு இப்போ நல்லா இருக்குது, அடுத்த பீரியடு எல்லாம் நமக்கு ஒரு எதிர்ப்புகள், கெட்ட பேர்லாம்
இதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால ஆஃபீஸில் நடக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அன்னெசரி கெட்ட பேர் வரும். உங்களுக்கு சனிபவனுடைய பார்வை இருக்குது 7ஆம் இடத்துல, அதனால் கூட வேலை பார்க்குறவங்களால பிரச்சனைகள் வரும். 10ஆம் இடத்துல தொழிற்சாலை குரு வக்ரமாக இருக்கார். இதெல்லாமும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த குரு தான் சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. அவர் பணம் சம்மந்தப்பட்ட இதில் வந்து வீடு அது சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது. வீடு வாங்குறது அது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு லோன் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்ரூவல் கிடச்சிரும். இப்போ வந்து அது மாதிரி லோன் அப்ரூவல் கிடச்சிரும். அதெல்லாம் உங்களுக்கு அதனால் வந்து வண்டி வாகனங்கள் லேண்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ நிறையா நல்லா இருக்குது. உங்களுடைய அம்மா சைட்லேருந்தும் அதுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து என்ன கவனமாக வச்சுக்கணுன்னா வீடு சம்பந்தமான அன்னெசரியான செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைச்சிக்கணும். பெயிண்டிங் இல்லை ரெனோவேஷன் டெக்கரேட் பண்ணுறது இதில் வந்து அதிகமாக செலவு வரதுக்காக இருக்குது. கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண அதிகமாக ஏன்னா வந்து இப்போ அதிக விலை இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் கோல்டில் பர்ச்சேஸ் வந்து லிமிட்டாக தேவைக்கு அதாவது நம்ம ஆர்னமெண்ட்டாக வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போதைக்கு பண்ண வேண்டாம். இப்போ வந்து குடும்பம் காதல் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா உங்களோட குடும்ப கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கப்புள்ஸ்குள்ளே உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஹோம் அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கும். நீங்கள் கல்யாணத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த டயத்தில் கல்யாணத்துக்கான அமையிறது கஷ்டமாக இருக்குது. இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அமைஞ்சிரும். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தசாபதிகள் நல்லா இருந்தால் திடீர்னு திருமண வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையலாம். அது தசாபுத்தியோட ஹெல்ப் இருந்தால் ஒழிய, ஏன்னா உங்களுக்கு 7ல் வந்து இப்போ சனி பகவான் இருக்கார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுது. ஆனால் அந்த வீட்டு அதிபதி குரு வக்ரமாக இருக்கார். ஆனால் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அமையறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்த போதிலும் தசாபுத்திகளுடைய ஹெல்ப் இருந்ததுன்னா, ஏன்னா அதுதான் 70% அப்படின்னால அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வீட்டில் வந்து நல்லா மகிழ்ச்சி தான், நல்லபடியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அம்மாவுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். திடீர்னு வந்து வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருக்கலாம். அது மாதிரி வந்து உங்கள் கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு. உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல ஸ்லீப் இருக்கும், குட் ஹெல்த் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து என்னென்னா கோல்டு இது மாதிரியான விஷயங்கள் ஏதோ இருக்கும். இருமல், வறட்டு இருமல், நெஞ்சில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுகர் ப்ராப்ளம் இருந்தால் அது நீங்கள் கவனமாக இருக்கணும். இது மட்டும்தான் இருக்குது. கரெக்டான தூங்குறது, இது மாதிரி எக்ஸசைஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் அப்படி பார்க்குறோம். வீடு ரினோவேஷன் பண்ணலாம், வீடு வந்து ரினோவேஷன் பண்ணலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை பெயிண்டிங் பண்ணலாம், இல்லை வீட்டில் டெக்கரேட் பண்ணலாம். வீடு சம்பந்தமான ஒர்க் ஏதாச்சும் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இது இருக்குது. நீங்கள் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. அதனால் வாகனம் அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து சொத்து வாங்குறதோ இல்லை சொத்து தொடர்பான விஷயங்களை புக்குன்னு நினச்சிருந்தா கூட நல்ல செய்தி கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சொத்து தொடர்பான லாபமான காலங்களாக இருக்குது. குடும்பத்தில் வந்து உறவினர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவினர்கள் வருகை இருக்கும், வீட்டுக்கு வரவும். அதனால் வந்து அது மாதிரியா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கும். அவங்களுடைய சந்திப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் தரும். அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு யோகமான ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கும் எப்படி இருக்குது, 24 நாளில் வந்து ஒரு வாரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எமோஷனல் பேலன்ஸ் நமக்கு இருக்கணும். ஒர்க்கில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஃபேமிலி பாண்டிங் இருக்கும், சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிசம்பர் 20ஆம் தேதியில் 27ஆம் தேதி வரைக்கும். டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 4 வரைக்கும்
வரைக்கும் ஹோம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும். வீட்டில் இருக்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட்டு திடீர்னு அதிகரிக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அது மாதிரி அந்த சொத்து வாங்கலாம், இந்த சொத்து வாங்கலான்ற இதாக இருக்கும். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல மாடரேட்டாக இருக்கும், நல்ல ஒரு அமைதியான காம் மைண்ட் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற ஃபீலிங் வரதே காரணமே அதான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த வாரம், அதாவது ஜனவரி 5லேருந்து 13 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து லக்ஸுரியான ஐட்டங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. ஃபேமிலியில் திடீர் கொண்டாட்டங்கள் நடக்கலாம். நல்ல ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து மற்றவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் நம்ம இந்த காலகட்டத்தில் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம சொன்ன நீ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்கள் முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. பொதுவாக வந்து சுக்கிரன் அப்படின்றவர் வந்து வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி இல்லையா. நம்ம வந்து முன்னாலாம் வெள்ளிக்கிழமை வருதுன்னு அந்த காலத்தில் இருப்போம். இப்போ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்கின்ற, ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள், ஒர்க்கு, என்வைரான்மெண்ட் எல்லாமே மாறிடுது. அதனால் இப்போ என்ன பண்ணால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 குத்து விளக்கு 5 முகம் ஏற்றி முழுமையாக ஏற்றி லட்சுமி படத்தை வச்சுட்டு ஒரு தாமரை மலரை வச்சுட்டு, தாமரை மலர் பூஜை பண்ணாலும் தாமரை மலரை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மனப்பூர்வமாக லட்சுமிகிட்ட வேண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் இந்த மாதிரி நல்ல சொத்து வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும், லக்ஸுரியாக இருக்கணும், தப்பு கிடையாது, நீங்கள் ஆசைப்படுற தப்பு கிடையாது. அதனால் அதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்காந்து லட்சுமிகிட்ட வேண்டிக்கலாம். தினமும் ஓம் சும் சுக்ராய நமகன்னு 16 முறை இந்த காலகட்டத்தில் சொல்கிறது சுக்கிரனுடைய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் என்னன்றது தெளிவுபடுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.